ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம இன்றைக்கி பேபிகார்ன் 65 பண்ண போகிறோம். இந்த பேபிகார்ன் 65 வந்து நம்ம லெமன் ரைஸ், கர்ட் ரைஸு, அப்புறமா டொமேட்டோ ரைஸு எல்லா ரைஸ்க்குமே இது சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இல்லை ரசம் சாம்பார் ரைஸ்க்கு ரெண்டுக்குமே இது நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னட்டுன்னு. பாருங்கள், ஒரு பவுலில் வந்து நம்ம 3 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே மைதா இருக்குது. மைதா வந்து ஒரு 3 டீஸ்பூனு. 1 டீஸ்பூன் வந்து ரெட் கலர் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடரு, ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மேலே சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இது மசாலாலாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்றது எவ்வளோ வேணும்னு அவ்வளோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இதில் பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் சேர்க்குறதுனால பச்சை மிளகா நான் சேர்க்கல, கொத்தமல்லி கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம பேபிகார்ன் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சைஸ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குது அந்த மாதிரி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா கோட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபுல்லாக நல்லா கோட்டிங் ஆகிருக்குது. இப்போ ஒரு சைடு வந்து கடாயில் வச்சுட்டு ஆயில் வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானுன்னா ஒன்றா பிரித்து விடலாம். நம்ம இந்த பேபிகார்னு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த பேபிகார்ன் ரெடி ஆகிடும். சூப்பராக ஒரு ஸ்டார்டராக நம்ம சாப்பிட்லாம். இது வச்சுட்டு ஒரு ஈவினிங் பசங்களுக்கு இல்லை கட்டி நம்ம லெமன் ரைஸ் எதுனா பண்ணி கொடுக்குறோம். லெமன் ரைஸ், கோகோனட் ரைஸு, டொமேட்டோ ரைஸ், அதுக்கு சைட் டிஷ்ஷாக பசங்களுக்கு ஸ்கூல் டிஃபனில் இது நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னா நம்ம திருப்பி விடலாம். இமீடியட்டாகவே திருப்பணுன்ட்டு இல்லை, 2 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு டோட்டலாக ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஈஸியாகிடும். ஏன்னா பேபிகார்ன் நல்லா ரொம்ப எலஸ்தாக இருக்குது, முத்துலலாம் இல்லை. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு சிம்பிள் மசாலா தான், ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெய் வடிகட்டி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இருக்கிறது எல்லாமே பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு பேட்ச்சு திரும்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் சூப்பராக ஈஸியாக குயிக்காக பாருங்கள், நம்மளது பேபிகார்ன் 65 ரெடி ஆகிடுச்சு.